Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறிய கிராமம் பலபத்ரபுரம். விவசாயம் தான் இங்கு பிரதான தொழில். கரும்பு, நெல் ஆகிய பயிர்கள் இங்கு பயிரிடப்படுது. மொத்தம் 3500 வீடுகள் இருக்குது. 10,800 மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. சமீபத்தில் 200க்கும் அதிகமான மக்களுக்கு கேன்சர் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டதா ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியாகிருக்கு. ஆனால் கலெக்டர் அதிகாரப்பூர்வ தகவலாக மொத்தமே 32 பேருக்கு தான் கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். எப்படி பார்த்தாலும் 10,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராமத்தில் அதிகபட்சமாக நேஷ்னல் ஆவரேஜ்னு பார்த்தா 10லேருந்து 11 பேருக்கு தான் கேன்சர் இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் டேட்டா படி பார்த்தாலே இது 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் 19 பேர் கேன்சரால் இறந்திருக்கிறதா அஃபிஷியல் ரெக்கார்ட் சொல்லுது. ஆனால் 65 பேருக்கும் மேலே இருப்பாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. இதில் 32 பேர் தங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் ஆனவங்க. 15 பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த சூழலை தான் இப்போ திடீர்னு 200 பேருக்கும் மேலே கேன்சர் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா மக்கள் மத்தியில் பதற்றமும் பீதியும் நிலவுது. தொண்டை புற்றுநோய், தோல் புற்றுநோய், தைராய்டு புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய்னு எல்லா வகையான கேன்சரும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் அதிகமாக இருக்கிறதா அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இனிஷியலாக கேன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய மக்களை விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஹோமி பாபா ஆராய்ச்சி மையத்தில் சேர்ந்து சிகிச்சை பெறுவதற்கு வசதியாக இலவசமாக போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மறுபக்கம் அரசு மருத்துவமனைகளுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண வசதி படுத்த பலர் என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுத்து தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்றாங்க. அந்த வகையில் நிறைய பேர் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலெலாம் செலவு செஞ்சு கடைசியில் மருத்துவர்களே கைவிரித்து வீடுகளிலேயே இப்போ தங்களுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. மறுபக்கம் விவசாயிகள், கூலி தொழிலாளர்களுடைய நிலைமை இன்னும் ரொம்பவே மோசமாக இருக்குது. தங்கள்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடுகளிலேயே முடங்கியிருக்காங்க. அரசு மொபைல் ஸ்க்ரீனிங் வெஹிக்கிளை அனுப்பி அந்த கிராமம் முழுக்க பரிசோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. 50க்கும் அதிகமான டாக்டர்கள், 200க்கும் அதிகமான பணியாளர்கள் வீடு வீடாக போய் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கேன்சர் பரிசோதனையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அரசின் இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தராமல் மக்கள் எல்லாம் பரிசோதனைக்கே வராமல் ஓடி ஒளிகிறாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மறுபக்கம் 25க்கும் அதிகமான இடங்களில் நீர் மற்றும் மண் மாதிரிகளை பரிசோதனைக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த முடிவுகளுக்காக காத்திருக்கிறாங்க. எல்லா தெருக்களிலுமே குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு கேன்சர் கண்டுபிடிக்கப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பயமும் பதட்டமும் நிலவுது. ஒரு சிலர் வீடுகளையே காலி செய்துட்டு, ஊரை விட்டே காலி செய்துட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு குடிபெயர்ந்துட்டு போகிறாங்க. பலர் வீடுகளை விற்பனை செய்வதற்கு கூட தயாராக இருக்காங்க. ஆனால் அதே நேரம் வாங்குவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா நிலத்தின் மதிப்பு 40% மேலே குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வீட்டையோ நிலத்தையோ விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா கூட அது கூட நடக்காதது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்குது. திடீர்னு இப்படி ஒரே கிராமத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களுக்கு கேன்சர் வர என்ன காரணம்னு தெரியாமல் அதிகாரிகள் எல்லாம் குழம்பி போய் தவிக்கிறாங்க. மக்கள் ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிறாங்க. அதில் மூட நம்பிக்கைகள் தான் அதிகம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பாலபத்ரபுரம் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது ஜவுளித்துறை சார்ந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் நிலத்தடி நீரில் கலந்து மாசுபட்டு அதன் காரணமாகத்தான் மக்களுக்கு கேன்சர் ஏற்பட்டிருக்கும்னு பரவலாக சந்தேகிக்கப்படுகிறது. இருந்தாலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய முடிவுகளுக்காக மக்களும் அதிகாரிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் கேன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை தேவை. அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் விவசாயிகளாகவும் ஏழை கூலி தொழிலாளர்களாகவும் இருக்கிறாங்க. மிகவும் வறுமை நிலையில் இருக்கிறாங்க. அவங்க கேன்சருக்கு சிகிச்சை பெறுவதற்கு வசதியாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிவாரணத் தொகை கொடுக்கணும்னு கோரிக்கைகள்லாம் எழுந்திருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறதா, மக்களின் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை தென்படுதான்னு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பலபத்ரபுரம் கிராமத்தில் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.